தமிழக மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க விசிகாவை சேர்ந்த மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர். அவர் போய் நேரா இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பரப்புரை பண்ணார்ல கடைசி நாள் 21ஆம் தேதி அன்னைக்கு குழந்தைகிட்ட, அதாவது குழந்தைகளை ஓட்டு பொறுக்கும் கருவியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஓட்டு பொறுக்கும் கருவியாக குழந்தைகளை ஒரு ஓட்டு பொறுக்கும் கருவியா யூஸ் பண்ணியிருக்காரு. ஓட்டு பொறுக்கும் கருவியா என்னமோ காதுல பொறுக்கும்னு கேட்டுச்சு. உண்மையிலுமே அப்படி சொன்னாரான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் ஓட்டு கேட்கும் அப்படிங்கிற நல்ல விதத்திலேயே எடுத்துக்குமே. ஓட்டு கேட்கும் கருவியாக குழந்தைகளை பயன்படுத்தினார். அது எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்திருச்சு. ஏன்னா என் வீட்லயே, அதாவது அவர் சொல்றாரு இல்லையா தொண்டரணி அமைப்பாளர், அவர் வீட்லயே அவங்க பசங்க ரொம்ப தொந்தரவு பண்ணாங்களா, எனக்கு இதுக்கு ஓட்டு போடு இல்லைன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணல. ரொம்ப மன உளைச்சாய் இன்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருங்க. அவருக்கு சில கேள்விகளும் சில பதில்களும் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒன்னும் கொள்ளையோ எதுவும் பண்ணலையே. நேரா நம்ம அவர் சொல்லிதான் ஆகணும் அவர் எடுத்துக்காவ என்ன அப்படின்ட்டு அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இங்க ஒருத்தர் இவ்வளவு நாளா அந்த டைரக்டர் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராகவே பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னொருத்தர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் என்ன சொல்றாரு, அவர் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. கூடவே ஒரு வரலாறையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். என்ன வரலாறு, நான் ரொம்ப டீட்டெயிலா போலுங்க, சிம்பிளான வரலாறு எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த சிம்பிளான வரலாறு இன்னும் சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன பேசினாரு, யார் அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு கட்சினா ஒரு கட்டமைப்பு இருக்கணும். ஒரு தலைவர், ஒரு செயலாளர், ஒரு பொதுச் செயலாளர், பொருளாளர், இது மாதிரி எல்லா போஸ்டிங்கும் இருந்தா மட்டும்தான் அந்த கட்சி ஒரு கட்டமைப்பு. கட்டமைப்பு இல்லாத கட்சி கடைசியில கடனாசமா போகும் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ரைமிங்கா சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது மாதிரி இங்க ஒரு கட்சியில் இருக்கிற 7 எம்பிக்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்திருக்கு. காரணம், அவர் சொல்றதுதான் கேட்கணும். ஒரு கட்டமைப்பு இல்லாத கட்சி, ஒரு கூட்டம் நடத்தாத கட்சி. யாரு அந்த கட்சி, நம்ம தமிழகமா இல்ல வெளி மாநிலமா அப்படிங்கிறது டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெற்ற உணர்வு மற்றவங்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு பரப்புரை பண்ணல 21ஆம் தேதி அன்னைக்கு பண்ணும் போது குழந்தைங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாரு. இப்படி நீங்க சாக்லேட்டோ இல்ல ஸ்வீட்டோ ஏதாவது வேணும் அப்படின்னா, எப்படி இனிப்பான பொருள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்க உங்க பெற்றோர்கள் கிட்ட அடம் பிடிச்சு கேட்பீங்கல்ல, அது மாதிரி அடம் பிடிச்சு நம்மளோட சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு போனாரு. ரைட், இது அவங்க கிட்ட கேட்ட விஷயம். இங்க ஒருத்தர் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்தவர் ஒருத்தர் சொல்றாரு, என் வீட்டுல என் குழந்தை ஓட்டு போட போகும்போது நீங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவி கேக்கு ஓட்டு போட சொல்றான். இப்படி மன உளைச்சல் ஏற்படுத்திட்டாரு. இப்படி குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. ஓட்டு கேட்கும் கருவியாக பயன்படுத்தினார் அப்படின்ட்டு. ஓட்டு பொறுக்கும்னு தான் வந்துச்சு, நாம நல்ல விஷயமாவே எடுப்போம். ஓட்டு கேட்கும் கருவியாக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்ற விஷயமாவே எடுத்துக்குமே. ஆனா உண்மை ஓட்டு கேட்கும் கருவியாக பயன்படுத்தினார். ஓகேவா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன தப்பு இருக்கு, அந்த குழந்தைங்களை தவறான வழியில ஏதாச்சும் கூட்டிட்டு போனாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு தம் அடிக்க சொல்லி, இல்ல கஞ்சா அடிக்க சொல்லி, இல்ல நீங்க பாக்குறீங்க இந்த உலகத்துல தினமும் ஒவ்வொரு செய்தி வந்துகிட்டு இருக்குது. இந்த குழந்தைகள் இந்த ஒரு 17 வயசு 18 வயசு குழந்தைங்க கஞ்சா அடிச்சிட்டு இருக்குது, இந்த பக்கம் திருட்டுத்தனமா தம் அடிச்சிட்டு இருக்குது, கட்டு அடிச்சுட்டு அங்க போகுது, இந்த தண்ணி அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்குதுங்க. இப்படி கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படி வித்த விஷயங்கள் தமிழகத்துல பரவி கிடக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் சொல்ல சொன்னாரா? இல்ல கேக்குறேன், அது மாதிரி விஷயங்களை சொன்னாரா? அது எதையுமே சொல்லல. ஒரு நல்வழிப்படுத்தி நல்ல வழியில கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. நல்வழின்னா எப்படி, ஒரு நல்ல குடிமகனை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழமா பதிக்கிறாரு மனசுல. நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க. இப்ப இருக்கிற பெரும்பாலான அரசியல்வாதிகள் என்ன சொன்னாங்க, ஏன் ஆரம்பத்துல இருந்து அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்க, இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வந்துட்டாங்க. வந்த உடனே உங்களுக்கு பொறுக்க முடியல. அதுதான் மேட்ரு. இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா வந்துட்டாங்கப்பா. வந்த உடனே உங்களுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா இளைஞர்களோட பவர் அவங்களோட வேகம் உங்களால ஈடு கொடுக்க முடியல. ஏன்னா இவங்களை ஏமாத்த முடியாது. இளைஞர்கள் எப்பவுமே ஷார்ப்பா ஒரு டிசைட் பண்ணுவாங்க. அவங்கள உங்களால ஏமாத்த முடியாது. அது வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு கொடையுது கொத்துது, ஏன்னா நாம என்ன பண்ண முடியும்? சோ இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், குழந்தைங்க நீங்க குழந்தைன்னு சொல்றீங்க இல்லையா, சரி குழந்தைங்களாவே இருக்கும். குழந்தைங்க எப்பவுமே பொய் சொல்லாது, உண்மையை மட்டும் பேசும். குழந்தைங்க எப்பவுமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும், அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கும். நாம நடந்துக்கிற விஷயத்தை பொறுத்துதான். அந்த நடந்துக்கிற விஷயத்த தமிழக வெற்றி கழகம்னு நினைச்சுக்கங்க. ஒரு நல்ல இடத்துல ஒரு குழந்தைய விடுங்க. நல்ல இடத்துல குழந்தைங்களை விட்டா நல்ல குணங்களை பெறும். அதே மாதிரிதான் தளபதி விஜய் அவர்கள் நல்ல குழந்தைங்களா நல்வழிப்படுத்துறாரு. வேற எதுவும் தப்பான வழி கூட்டிட்டு போலியே. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அவர் ஏதாவது தப்பான வழி கூட்டிட்டு போனாரா? நான் சொன்ன முன்ன மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் பண்ணாரா?
சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. முடியாது இல்ல. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வந்து தளபதி விஜய் அவர்கள். அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எத்தனை பெற்றோர்கள் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, டாஸ்மாக்ல இருந்து குடிச்சிட்டு அப்படியே நேரா குடிபோதையில வந்து வீட்டுல வந்து மனைவியை அடிக்கிறதும் குழந்தைங்களை திட்டுறதும் இது மாதிரி சம்பவங்கள் வந்து நாளொரு மேனியுமா தினமும் நடந்துகிட்டு இருக்குதுங்க. நடக்குதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. சரி ரைட், இப்போ அந்த குழந்தைங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது என்ன, ஐயா அப்பா தயவு செய்து குடிக்காதீங்கப்பா, நம்ம வீட்டுல பிரச்சனை வருதுப்பா, நம்ம வீட்டுல இருக்க நீங்க சம்பாதிக்கிற பணம் பாதி அதுக்கே போகுதுப்பா, குடிக்கிறதுக்கே போகுது, தயவு செய்து வேண்டாம்ப்பா அப்படின்னு உங்க காலை பிடிச்சிட்டு கெஞ்சுது. உங்களை கண்ணீர் மல்க கேக்குதுன்னு வச்சுங்களேன், அழுது அடம் பிடிக்குது. கேக்குறீங்களா? சொல்லுங்க, கேக்குறீங்களா? உங்களுக்கு அதுல மன உளைச்சல் ஆகுதா? இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. ஆனா இங்க வந்து விஜய் அவர்கள் சொன்ன உடனேயுமே நீங்க வந்து என் குழந்தை வந்து எனக்கு தொந்தரவு பண்ணுது, எனக்கு மன உளைச்சல் ஆகுது அப்படிங்கிறது எந்த விதத்திலைங்க நியாயம்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அப்படி நீங்க வந்து கேட்கறதா மாதிரியே இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அவங்க அவங்களோட ஓட்டு உரிமையை செலுத்துறாங்க, உங்ககிட்ட ஒரு பணிவா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பணிவான விஷயமா தான் உங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்பா அம்மாவை தாண்டி ஒரு சொல்லை ஒருத்தர் சொல்றாங்க, அதை விரும்புறாங்க அப்படின்னா ஒரு தலைவனையோ இல்ல அவர் ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இல்ல ஒரு ஒரு பெறாத ஒரு அப்பாவோ மாமாவோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, அப்படி திங்க் பண்றாங்க. தப்பான வழி கூட்டிட்டு போய் நல்ல வழி செய்யறாங்க, அதனால விரும்புறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சோ இதனால நீங்க கொண்டு போய் கேஸ் கொடுத்தாலும் அந்த கேஸ்ல வந்து இருக்கிற வாதங்களும் பிரதிவாதங்களையும் யோசிச்சு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி மனச்சான்று தொட்டு நீங்க வந்து சொன்னீங்கன்னா இது உண்மையிலுமே நிக்காதுங்க. சரி ரைட்டுங்க, நீங்க கொண்டு போய் கொடுங்க, அதுக்கான பதில் வந்து நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுதோ அதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கிறது வந்து நீங்க சார்ந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் நீங்க வந்து அது செய்யறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு தோணுது. உண்மையிலுமே நீங்க சார்ந்த கட்சிகளுக்கு அது வந்து ஃபேவர் பண்றதுக்காக நீங்க உங்களோட ஐடென்டிபிகேஷன் நீங்க இவர் செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சி தலைமைக்கு தெரியும், இவர் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களை முன்னிறுத்த இது மாதிரி விஷயங்களை எடுத்து கொண்டாந்து பேசுறீங்க அப்படிங்கறத என் மனசுக்கு தோணுது. சோ பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். அவர் வாக்குல அவர் கடமையை செய்யறாரு, நாம நம்ம கடமை செய்வோம். நம்ம குழந்தைகள் நல்வழிப்படுத்துவதற்கான அத்தனை அம்சங்களும் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாருங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அவர் என்ன ஆள்றப்பாரு, அவருக்கு என்ன தெரிய போகுது, இப்படி இருக்காரு, அவருக்கு ஒன்னும் தெரியல, அரசியல் வந்து நான் 5 வருஷம் கத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு டைரக்டர் அமீர் அவர்கள். அந்த அமீர் அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உண்மையிலுமே தளபதி விஜய் அவர்கள், தளபதினு சொல்ல விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு தமிழகத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளார். எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா அவர் பயன்படுத்தல. ரஜினிகாந்துக்கு பிறகு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா அவர் எல்லாரோடைய அன்பையும் பெறவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. அதன் பிறகு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. விஜய் அவர்கள் உண்மையிலுமே தமிழகத்தில் அத்தனை பேர் வீட்லயும் இருக்காரு, அத்தனை பேரோட அன்பையும் பெற்றிருக்காரு அப்படிங்கறது நிதர்சனமான முனை ஒத்துக்கிறோம். ஆனா அவர் அரசியலில் எப்படி நிலைப்பார் அப்படிங்கிறது வந்து எதிர்கால நடவடிக்கைகளை தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே அப்படியே பூசி மொழி கொண்டு போயிருக்காரு. ஆனா இதனால வரைக்கும் அவரோட பேச்சுக்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சுக்கிட்டு நீங்க சார்ந்த கட்சிகளுக்காக என்னென்ன அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் பட்டாசு கிளப்பிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆனதுனையும் எஸ்ஐஆருங்கிறீங்க, எஸ்ஐஆரே எல்லாம் முழுக்க காரணமாயிருமா? யோசிச்சு பாருங்க, எஸ்ஐஆரே முழுக்க காரணமாயிருமா? சோ இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து மே 4 வரைக்கும் ஒரு வார காலம் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். சோ திடீர்னு இவ்வளவு ஒரு மனமாற்றம், இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் வரும்போது நாம யோசிச்சு நாம எடுத்து பேசணும் இல்லையா? அதனால வந்து அமீர் அவர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே வந்து தளபதி விஜய் பின்னால் மே 4க்கு பிரகாரம் ஐயோ இங்கயா ரைட்டு யாரெல்லாம் வந்து பயந்துகிட்டு இருந்தாங்களோ அவங்களோட பிசினஸ் கெட்டு போயிரும். நாம இவரை பத்தி பேசுனதுனால நம்மளோட சினிமா வாய்ப்பு கிடைக்காது, நாம இவரை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா நாம சினிமா துறையில ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. ஏன்னா வந்து சினிமா துறையே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அதுக்காக பயந்துகிட்டு எத்தனையோ சினிமா துறை கலைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து மறைஞ்சிருந்து தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. ஆனா மே 4க்கு பிறகு அவருடைய ஒருவேளை முதலமைச்சர் ஆனால் இல்ல முதலமைச்சர் ஆகிற மாதிரி எல்லா தொண்டர்களும் சொல்ற மாதிரி ஆனா பெரும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எல்லாருமே நம்புறாங்க தமிழக மக்கள். ஒருவேளை அது தவறாகி குறைவான சீட்டு பெற்று எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தால் கூட எல்லாருமே வெளியே வருவார்கள். அதுவே ஒரு பெரிய பலமா தான் நான் பாக்குறேன். இல்ல ஒரு ஹங்க அசம்பிளி மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி அமைஞ்சு தளபதி விஜய் அவர்களோட கூட்டணி அவங்களோட சீட்டு தயவு தேவைப்பட்டு கூட்டணி ஆட்சி அமைந்தால் இதை விட பெருமையே எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா புடியும் நம்ம கையில் இருக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் புடியில் இருக்கும். அந்த பிடியில் இருப்பதால் வந்து நம்ம நினைக்கிறது, அதாவது நம்ம நற்செயல்கள் என்னென்ன நற்செயல்களை வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறோமோ அத்தனை நற்செயல்களும் இந்த அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் நம்மளால் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறமான ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லிட்டு நாம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கட்டமைப்பு இல்லாத கட்சி வந்து கடனாசமா தான் போகும் அப்படின்ட்டு. எப்படி போகுது? அது ஒரு ரைமிங்காக சொன்னேன். ஆனா வந்து நிதர்சனமா பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, அரசியல் பற்றி பேசுகிறவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்சினா ஒரு கட்டமைப்பு, கட்டுக்கோப்பு இருக்கணும்யா. ஒரு ஒரு டிஸ்கஷன் நடத்தணும்யா, மாசத்துக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் ஒன்ஸ் வந்து கட்சி நிலைமை என்ன, கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்கு, அது நிதி என்ன இருக்குது, நிதி எங்கெங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க, நம்மளுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி, நீங்க அந்த டேட்டா அனாலிசிஸ் பேசிஸ்ல நீங்க வந்து கட்சியை வந்து ஃபர்தரா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி டிஸ்கஷன் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் கட்சியை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். ஆனா இங்க நான் தான் தலைவரு, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், என் போஸ்டிங் மட்டும் தான் ஸ்டாண்டர்டு டாப், அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் இருந்தா இரு, இல்லாட்டினப்போ நான் சொல்றது மட்டும் தான் கேட்பேன், ஒரு கூட்டங்கிறது கூட்ட மாட்டேன், நான் அதிகபட்சம் வந்து ஒரு மெசேஜோ ஏதோ ஒன்று போட்டு விடுவேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்த வாங்க நம்ம பேசி முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இது கட்சிக்கு அழகா? என்னடா இவ்வளவு விஷயத்த பேசிட்டு இருக்கேன்னா, ஒண்ணு இல்லைங்க, ஆம் ஆத்மி கட்சி உருவான விதம் உங்களுக்கு தெரியும். கெஜ்ரிவால் அவர்கள் வந்து யாரு, அண்ணா ஹசாரே வந்து ஒரு யுத்தம் நடத்தினார் இல்லையா, அதுல பின்னாடி இருந்து ஆதரவு தந்த ஒரு நபர் அவர். அந்த ஆதரவு, அதாவது லஞ்சத்துக்கு தான் பிரதானமான ஒரு விஷயத்தமா எடுத்து அண்ணா ஹசாரே வந்து போராட்டம் நடத்தினார். எவ்வளவு பெரிய தியாகி, அந்த தியாகிக்கு இருந்த இது கொண்டிருக்குன்னு சொல்றது ஸ்டேட்மெண்ட் ஓகே. அவருக்கு பின்னால் இருந்து ஆதரவு தந்த கெஜ்ரிவால் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஆம் ஆத்மி கட்சி அப்படிங்கிற ஒரு ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்தாங்க. அது வந்ததுல சந்தோஷம், எல்லாருமே எதிர்பார்த்து வந்தது நடந்துருச்சு. ஆனா அதே மாதிரி ஆட்சி கொடுத்தாரா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கு. 7 எம்பி அந்த கட்சியில இருந்து வந்து பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. இதுல சில பேர் வந்து எதிர்கட்சிகள் வந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது அந்த பக்கம் நான் போகல. ஆனா அங்க இருக்கிற ஒரு பெண் நிர்வாகி அந்த சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் இவ்வளவு நாளா இந்த கட்சியில தான் இருந்தேன், அது வந்து இது லஞ்சத்துக்கு பேர் போனதா இருந்துகிட்டு இருக்கு, அதனால வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற அவங்க கட்சியில இருந்து வெளியே போன ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். வெளியே போனவங்க, ஒரு கட்சியில இருந்து வெளியே போனவங்க வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்ல மாட்டாங்க. அதிமுக இருந்து திமுக போனவங்களுக்கு வந்து அதிமுக திட்டுவாங்க, திமுக இருந்து அதிமுக போனவங்க வந்து திமுகவை திட்டுவாங்க. இது மாதிரி பரஸ்பரம் வந்து மாறி மாறி பேசுறதா. இதுல எந்த விஷயங்களும் நம்ம புதுசா சொல்ல போறது கிடையாது. ஆனா அந்த கட்சியில இருந்த போனவங்க ஒருத்தர் சொல்றாங்க இப்படி வரும் என்ன அப்படின்னா, நாம அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அந்த கட்சியில ஒரு கட்டுக்கோப்பு இல்லை. அவர் சொல்றது மட்டும்தான், கெஜ்ரிவால் அவர்கள் சொல்றது மட்டும்தான் கேட்கணும். கீழ் இருக்கிற தலைவர்கள், 2ஆம் நிலை தலைவர்கள், 3ஆம் நிலை அந்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இது மாதிரி சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அவர் சொல்றது மட்டும்தான். அடுத்த நிலை தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமே அங்க இல்லாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி கூட்டம் நடக்குதாயா அப்படின்னு கேட்டா, கூட்டமும் வந்து அங்க மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு முறையோ இது மாதிரி ஏதாச்சும் நடத்துறாங்களான்னா அதுவும் ஒண்ணு இல்லை அப்படின்னு செய்திகள் நாம படிக்கிறோம். சோ இப்படிப்பட்ட கட்டுக்கோப்பு இல்லாத கட்சி இருக்கும்போது அங்கிருந்து இப்ப பிரிஞ்சுதானே போவாங்க. தகுந்த ஒரு எவன் கட்சிக்காக உழைக்கிறானோ, எவன் கட்சிக்காக அரும்பாடுபட்டு ஒவ்வொரு தொண்டர்களை, அதாவது நம்ம இருக்க தொண்டர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு கட்சியை வந்து மேலே கொண்டு போறோம்னா அவனை பார்த்து அந்த பொறுப்பை கொடுக்கணும். அதை எல்லாத்தையும் ஐடென்டி பண்ணாம நாம இப்படியே போயிட்டு இருந்தா அது எப்படிங்க கட்சி வளரும்? சோ அதனாலதான் இன்னைக்கு வந்து 7 எம்பி வந்து அந்த பக்கம் போயிருக்கிறதா நியூஸை பார்த்து நமக்கு அதே மாதிரி கட்சி தமிழகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. எந்த கட்சின்னு சொல்லுங்க பாப்போம். கணிக்க முடியுதா? முடிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என் மனசுல ஒரு கட்சி இருக்குது, தலைமை தான் எல்லாமே. அதுக்கு பின்னால் 2ஆம் நிலை 3ஆம் நிலை அந்த தொண்டர்களும் நிர்வாகிகள் கட்சி பொறுப்பு யாரு என்ன அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. அவர் சொல்றதான் கேட்கணும் அப்படின்ட்டு. தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சா அப்படி ஒரு உங்க மனசுல ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த கட்சி தான் அப்படின்ட்டு முடிஞ்சா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல நாம பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். நீங்க பெற்ற உணர்வுகள் பல பேருக்கு சென்றடையும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.